அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இது அடிப்படை, அதாவது அக்கீதா அடிப்படை நம்பிக்கைகள் சம்பந்தமான காணொளி பாகம் 12. நம்பிக்கையுடன் ஒரு துளி சிறுக்கு கலந்தாலும் அது சிறுக்கு தான் என்பதை பற்றி நாம் ஆழமாக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த காணொளி. இந்த சிறுக்கு யாருடைய உள்ளத்திலாவது இருந்தால் அவர் அல்லாஹ்வின் பார்வையில் இறை நம்பிக்கையாளராக, ஈமான் கொண்டவராக கருதப்பட மாட்டார். நம்பிக்கையுடன் ஒரு துளி சிறுக்கு கலந்தாலும் அது சிறுக்கு தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன் 39வது அத்தியாயம் 65-66 கூறுறான், நீர் இணை கற்பித்தால் உமது நல்லறம் அழிந்துவிடும். நீங்க என்ன நல்லறம் செஞ்சிருந்தாலும் சரி, இணை வச்சுட்டா அது அழிந்துவிடும். நீர் நஷ்டம் அடைந்தவராகி விடுவீர். மாறாக அல்லாஹ்வையே வணங்குவீராக, நன்றி செலுத்துவோரில் ஆவீராக என்று முகமதே உமக்கு முன் சென்றோருக்கும் தூது செய்தி அறிவிக்கப்பட்டது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மேற்கண்ட வசனத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னிலைப்படுத்தி இணை வைத்தலின் அபாயத்தை அல்லாஹ் நமக்கு விளக்குகிறான் என்பதை இந்த வசனத்தில் தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நற்செயல்களும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்செயலுக்கு இடையே மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கிறது. ஆனாலும் எவ்வளவு நற்செயல்கள் செய்திருந்தாலும் இணை வைத்தால் சிறிது கலந்தாலும் அனைத்து நற்செயல்களும் அழிந்துவிடும் என்பது முதல் விஷயம். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தாலும் இணை வைத்து விட்டால் எந்த நன்மைக்கும் மதிப்பெண் இல்லை எனும் போது நாம் நம்முடைய நிலையை சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இன்னும் இணை வைத்தலின் அபாயத்தை விளக்கும் பல வசனங்கள் திருமறை குர்ஆன்ல இருக்குது. அந்த படுகொலியில் நாம் விழுந்துவிடக் கூடாது என்பதை அறிவுறுத்த அல்லாஹ் அதன் அபாயத்தை திரும்ப பல முறை திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். உதாரணமாக, தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதற்கு கீழ் நிலையில் உள்ள பாவத்தை தான் நாடியோருக்கு மன்னிப்பான். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பவர் மிகப்பெரிய பாவத்தையே கற்பனை செய்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா 4வது அத்தியாயம் 48வது வசனங்கள்ல சொல்லி காட்டுகிறான். இது போல இணை வைத்த சிறுக்கு சம்பந்தமான விஷயங்களை ரொம்ப தெளிவாக நிறைய இடங்கள்ல சொல்றான். அவைகளை ஒவ்வொன்றாக பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.